முக்தன்னா என்ன? விடுபட்டவன் அர்த்தம். விடுதலை அடைஞ்சவனுக்கு முக்தன்னு பேரு. எதுலேருந்து விடுதலை அடைஞ்சிருக்கான்? சங்கத்திலேருந்து விடுதலை அடைஞ்சிருக்கான். பகவத்பாதா அதனாலதான் சத்சங்கத்வே நிசங்கத்துவம், சத்சங்கத்வே நிசங்கத்துவம்னு திருப்பி திருப்பி சொல்றதுக்கு என்ன? அந்த நிசங்கம் வருவதற்கு ஆரம்பத்துல ஒரு சத்சங்கம் தேவை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பகவத்பாதால் சொன்ன சத்சங்கம் சத்தோட சங்கம். சத்துனா பரமாத்மா, சத்திய வஸ்து, சத்திய ரூபமான பரமாத்மாவோட ஒரு சங்கத்தை வச்சுட்டோமே ஆனால் அந்த சங்கத்திலேருந்து கிடைக்கக்கூடியது நிசங்கம். நாம சும்மா கூட்டம் கூடினா அதெல்லாம் சத்சங்கம் சத்சங்கம்னு சொல்லிட்டு இருக்கோம். அது நமக்கு நம்மளுடைய லோயர் லெவல்ல சொல்லிட்டு இருக்கோம். கூட்டம் கூட்டுறதெல்லாம் சத்சங்கம் கிடையாது. கூட்டம் பரமாத்மாவோட நமக்கு சேர்ந்தாதான் நமக்கு அதுக்கு சத்சங்கம்னு பேரு. ஏன்னா கூட்டம் கூட்டுறதெல்லாம் நம்ம சத்சங்கம்னு சொல்லிட்டோம்னு வச்சிருக்கோங்களேன், இப்ப நம்ம நிறைய பேர் மோட்சம் அடைஞ்சிருக்கணும். சத்சங்கத்திலேருந்து நிசங்கம் வரல, நிசங்கத்திலேருந்து நிர்மோகத்துவம் வரல, நிர்மோகத்திலேருந்து நிശ്ചல தத்துவம் வரல, நிശ്ചல தத்துவத்திலிருந்து ஜீவன் முக்தி வரைக்கும் வரலையே. ஸ்லோகம் ஃபுல்லா இருக்கே. வரும் சத்சங்கத்தை மாத்திரம் பிடிச்சிட்டா எப்படி? கடைசியில ஜீவன் முக்தி வரைக்கும் போனோமோ இல்லையோ, பகவத்பாத ஸ்லோகத்தை ஃபுல்லா தானே சொல்லியிருக்காள். அது வரைக்கும் யாருமே போகலையே. அப்போ நம்ம போறதெல்லாம் சத்சங்கம் இல்லை. சும்மா பேச்சுக்கு நம்ம சத்சங்கம்னு சொல்லிக்கிறோம், அவ்வளவுதான். ஏன்னா நிசங்கம் வரணும். அருமின் அருமின் ஆசையருமின் ஈசனோடாயினும் ஆசையருமின். பகவான்கிட்டயா இருந்தாலும் ஆசையை விடு, சங்கத்தை விடு. அவன் வேணும்னு கூட ஆசைப்படாத. எல்லா விதமான சங்கத்தையும் விடுறதுக்கு பிரயத்னம் பண்ணும், முயற்சி பண்ணும். சங்கம் இருக்கிற வரைக்கும் நம்மளால மேலே ஏறவே முடியாது. அடிமட்டத்திலேயே தான் இருந்துட்டு இருப்போம்.